சாவித்ரி ஆதிகாண்டம் பக்கம் 30. அறிவினை கெட்டாது மறைந்து நிற்கும் பல பல பொருள்களும் வடிவம் பெறுதற்கியலா பலவும் எவரும் சுவைத்திரா இனிமையும் உருப்பெறவியலா எழிலும் அனைத்தும் சேர்ந்து இன்று தத்தம் உருவும் வடிவும் பண்பும் பெற்று அந்த பணுவலில் பாங்குற அமைந்தது. மறிக்கும் நமது செவிட்டுச் செவிக்கு எட்டலாகா சந்தங்களுண்டு. இந்த பிரபஞ்ச சந்தங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பின்னி பின்னி உன்னத மந்திர பண்களாகும். அந்த உன்னத சந்தங்களோடு தன்னுடைய தாளகதியினை பொருத்த இங்கே நமது வாழ்க்கை தவிக்கும். இந்த சிற்றெல்லை முற்றிலும் அந்த எல்லை கடந்த அகண்டமதனில் கரைந்திட தவிக்கும். முடிவிலா அந்த அனந்த மதனில் முடியும் தன்மையை இணைத்து இசைத்திட வாழ்க்கை தவிக்கும். அந்த மந்திர பண்களையெல்லாம் அசுவபதியும் இன்று கேட்டனன். அடியுணர்வின் ஆழ்குகைகளினின்று மந்தமாய் முணுமுணுப்பொன்று மேலெழுந்தது. ஆதி அஞ்ஞானத்தின் தெற்றுமொழியாய் தெளிவில்லாமல் வினா ஒன்றெழுந்தது. படைப்பின் இந்த குதலை கேள்வி எழுந்ததும் இடியே சிறகாய்க் கொண்டொரு பறவை போன்று மின்னல் விரைவினில் மறுமொழியொன்று இறங்கி வந்தது. சொற்பதங்கடந்த அற்புத பொருளின் ஒளிசேர் துதியாய் பர உணர்வுச் சோதியின் கீதமாய் மறுமொழி இறங்கி வந்தது. இங்கே வெளியிட ஒண்ணா யாவும் அங்கே அசுவபதியவன் நின்ற தலங்களில் தெள்ளென தாமே விளங்கின. அகக்காட்சி கனவு எல்லாம் அங்கே சத்தியம் சொல்லும் சிறுகதையாகும். இங்கே இவையொரு குறியீடு எனிலோ அங்கே இவையே மெய்யெனும் மெய்யாய் சத்தியத்தின் குறியீடாகும். அல்லது பராப்பிரகிருதியின் இலச்சினை பொறித்த சத்திய கட்டளையாகும். அமரரெல்லாம் அவனை அணுகி தத்தம் தெய்வீக விழிகளால் அவன்றன் கண்ணுள் நோக்கினர். பற்பல உலகின் ஜீவர்களெல்லாம் அணுகினர் அவனை. அணுகி அவனுடன் உரையாடினராம். இறந்தவர் என்று நாம் எல்லாம் சொல்லும் நித்திய ஜீவிகள் இறப்பும் பிறப்பும் கடந்த தத்தம் மகிமைகளையே சற்றே ஒருபுறம் விளக்கியவாறு மன்னன் அவனிடம் நெருங்கி வந்தனர். வந்தவர் மொழிகளையெல்லாம் கடந்த ஞான மொழியினை எடுத்து ஓதினர். தீமையின் தலைவரும் நன்மையின் தலைவரும் பகுத்தறிவின் நியாயப்பலகையின் முன்னே தத்தம் வாத விவாதங்களை எல்லாம் எடுத்து எம்பி தத்தம் கூற்று நிலைநாட்டினரே. அனைவரும் தாமே கடவுளை சார்ந்தவன் என்றே நம்பினர். ஒளியின் கடவுளரெல்லாம் மற்றும் இருளின் அசுரரும் மன்னனின் ஒப்பிலா ஆன்மாவதனை பெறலரும் பரிசாய் அடையும் பொருட்டு பொருதி நின்றனர். காலமாம் அம்பு கூட்டி நின்று விடுபடும் ஒவ்வொரு கடிகை அம்பும் விண்ணென்றொலி எழுப்பி ஒவ்வொரு முறையும் புத்தம் புதிய அனுபவமாக அந்த நானொலியெல்லாம் நவநவமான சோதனைகளை தன்மேற்கொண்டு இசைக்கலானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக காவியமாக மாறி வந்தது. புத்தம் புதியதோர் ஒளிமயமான உலகம் தன்னில் பிறந்தவன் போலும் தன்னை அவனும் உணரலாயினன். ஒவ்வொரு ஆன்மீக முயற்சியும் அதுகால் சிக்கலாயினும் அணுக்கமான நட்பினை போல நயம் பெற வாய்ந்தது. ஆன்மப்பாதையின் விபத்துகளெல்லாம் இனிய கீதம் போலும் இன்பம் அளிக்கவே அவன்றன் ஆன்ம சாதனை தன்னில் ஒவ்வொரு நிகழ்வும் ஆழமான அனுபவமானது.